தமிழ் இலக்கிய வரலாறு. தமிழ்மொழி இந்திய நாடு முழுவதும் மிக பழங்காலத்தில் ஒரே மொழி பேசப்பட்டு வந்துள்ளது. அதை பழந்திராவிட மொழி என்று கூறுவர். வடகிழக்கு கணவாய் வழியாக பிராணியரும் வடமேற்கு கணவாய் வழியாக ஆரியரும் வந்து வட இந்தியாவில் இருந்த மக்களோடு கலந்து ஒன்றானாங்க. அப்போது வட இந்தியாவில் பேசப்பட்டு வந்த பழந்திராவிட மொழி பல வகை மாறுதலை பெற்றது. பிராகிருதம், பாலி முதலிய மொழிகள் தோன்றலாயின. இந்த நிலையிலும் சின்ன சின்ன பகுதிகளில் பழைய திராவிட மொழிகளின் திரிபுகள் பேசப்பட்டு வந்தன. அந்த மொழிகளை பேசிய மக்கள் மற்றவங்களோடு கலக்காமல் தனித்து வாழ்ந்த காரணத்தினால நெடுங்காலம் அவை திராவிட மொழிகளாகவே அங்கங்கே நின்றுவிட்டன. கோலமி, பார்ஜி, நாய்க்கி, கோந்தி, குவி, கோண்டா, குருக், பிராகுய், மால்டா, ஒராவன், கட்பா முதலிய மொழிகள் இன்றும் திராவிட மொழியினத்தை சார்ந்தவைகளாக இருப்பதற்கு காரணம் இதுதான். வர வர இந்த மொழிகளை பேசும் மக்கள் தங்கள் அருகில் உள்ள மொழிகளை கற்று மற்ற மக்களோடு ஒன்றுபட்டு வருவதால் அவர்களுடைய தொகை குறைந்து வருகிறது. வங்காளத்தில் ராஜ்மஹால் மலைப்புறங்களில் வாழ்வோரும் சோடா நாகபுரியில் சுற்றுப்புறத்தில் வாழ்வோரும் பிறரும் இதற்கு சான்றாக இருக்கிறாங்க. இந்தியாவின் வடமேற்கே பலுசிஸ்தானத்தில் ஒரு சாரார் பேசும் மொழி பிராகுய். அந்த மொழியில் திராவிட மொழியின் கூறுகள் அதிகமாக காணப்படுகின்றன. ஆரியர்கள் அந்த வழியாக வந்து இந்தியாவில் குடிபுகுந்த பிறகும் அவர்கள் பேசும் மொழி தனித்து இருந்து வந்தது. இரட், முசிட், அதாவது 2, 3 முதலான எண்ணு பெயர்களும் மூவிட பெயர்களும் வாக்கிய அமைப்பும் மற்றும் சில இயல்புகளும் பிராகுய் மொழியின் இன்னும் தமிழைப் போலவே இருப்பதை கண்டு அறிஞர்கள் வியப்படைகிறாங்க. 1919ஆம் ஆண்டில் மக்கள் தொகை கணக்கில் அந்த மொழி திராவிட மொழிகளோடு வைத்து கணக்கிடப்பட்டுள்ளது. அப்போது அதை பேசிய மக்களின் தொகை 1,70,000. வர வர அவர்களின் தொகை குறைந்து வந்துள்ளது. இப்போது சில ஆயிரம் மக்களே அந்த மொழி பேசி வராங்க. ஆனாலும் திராவிடர்கள் வடமேற்கு கணவாய் முதல் வங்காளம் வரையில் பழங்காலத்தில் பரவியிருந்தார்கள் என்பதற்கும் பழந்திராவிட மொழி பேசி வந்தார்கள் என்பதற்கும் இவையெல்லாம் சான்றாக அமைகின்றன. வட இந்திய மொழிகள் பலவற்றுக்கும் தென்னிந்திய திராவிட மொழிகளுக்கும் வாக்கிய அமைப்பு முறையில் இன்று வரையில் ஒற்றுமை இருந்து வருவதற்கு காரணம் மிக பழங்காலத்தில் இருந்து வந்த ஒருமைப்பாடே ஆகும். வட இந்தியாவில் பிராகிருதம், பாலி முதலியவை செல்வாக்கு பெற்ற பிறகு பழந்திராவிட மொழி தென்னிந்தியாவின் அளவில் குறுகிவிட்டது. காலப்போக்கில் தென்னிந்தியாவிலும் ஆட்சி வேறுபாடு, மலை ஆறுகளின் எல்லை வரையறை முதலான காரணங்களால் ஒரு பகுதியில் வாழ்ந்த திராவிட மக்கள் பேசிய மொழிக்கும் மற்றொரு பகுதியில் வாழ்ந்த திராவிடர்கள் பேசிய மொழிக்கும் இடையே வேற்றுமை வளர்ந்தது. போக்குவரத்து குறைவான அந்த காலத்தில் அந்த வேற்றுமை வளர்வது எளிது. அதனால் தெற்கே இருந்தவர்கள் பேசிய மொழி தமிழ் என வேறுபட்டது. திருப்பதி மலைக்கு வடக்கே வாழ்ந்த மக்கள் பேசிய மொழி தெலுங்கு என வேறுபட்டது. மைசூர் பகுதியார் பேசிய திராவிட மொழி கன்னடம் என வேறுபட்டது. தென்மேற்கே கேரளத்தில் இருந்தவர்களின் மொழி மலையாளம் என வேறாக வளர்ந்தது. இவை வெவ்வேறு காலங்களில் இவ்வாறு தனித்தனி மொழிகளாக வளர்ச்சி பெற்றன.
இந்த 4 மொழிகளுக்குள் நெடுங்காலமாக இலக்கிய வளர்ச்சி பெற்று வளர்ந்த மொழி தமிழ். இந்த மொழிகளை குறிக்கும் திராவிடம் என்ற சொல் பிற்காலத்தில் ஏற்பட்டது. அது தமிழ் என்ற சொல்லின் திரிபுதான். தமிழ், தமிழ, திரமிழ, திரமிட, திரபிட, திராவிட என்று திரிந்தமை இந்த சொல்லது. ஒரு காலத்தில் கன்னடத்தை கர்நாட்டு தமிழ் என்றும், துளு மொழியை துளுநாட்டு தமிழ் என்றும், மலையாளத்தை மலைநாட்டு தமிழ் என்றும் சிலர் குறிப்பிட்டுள்ளனர். அதனால் இன்றும் திராவிடம் என்ற சொல் அந்த மொழிகள் தனித்தனியே பிரிவதற்கு முன் இருந்த பழைய நிலையை குறிப்பதற்கும், இவை ஓர் இனம் என்று கூறி அந்த இனத்தை குறிப்பதற்கும் உரிய சொல்லாக பயன்படுகிறது. இந்த 4 திராவிட மொழிகளுக்குள் இன்னும் தெளிவான ஒற்றுமை கூறுகள் உண்டு. ஏறக்குறைய 5000 சொற்கள் இன்னும் பொதுவாக காணப்படுகின்றன. இலக்கணக்கூறுகள் பல பொதுவாக உள்ளன. வடமொழி படித்தவர்களின் செல்வாக்கு வளர்ந்து வட சொற்களின் கலப்பு மிகுதியான காரணத்தால் கன்னடமும் தெலுங்கும் 1500 ஆண்டுகளுக்கு முன்பே தமிழ் மொழியிலிருந்து சில வேறுபட்டு விட்டன. மலையாளமும் தமிழும் அவ்வளவு மிகுதியாக வேறுபடவில்லை. கேரளத்தில் வடமொழியின் செல்வாக்கு 8 நூற்றாண்டுகளுக்கு முன்புதான் மிகுதியாயிற்று. அதற்கு முன் தமிழ் அங்கே ஆட்சி மொழியாகவும் கலைமொழியாகவும் இருந்து வந்தது. 15 நூற்றாண்டுகளுக்கு முன் ஆண்டு வந்த சேர மன்னர்கள் தமிழரசர்கள். அதற்கு பிறகு பாண்டிய அரச மரபை சார்ந்த தமிழரசர்களே பெருமகன்கள், மாக்கன்மார் என்ற பெயரோடு அங்கே 10ஆம் நூற்றாண்டு வரையில் ஆண்டு வந்தார்கள். பழைய தமிழ் இலக்கணமாகிய தொல்காப்பியம் கிமு 3ஆம் நூற்றாண்டில் அரங்கேற்றப்பட்ட போது கேரளத்தை சார்ந்த திருவிதாங்கூர் தமிழ் புலவர் ஒருவர் தலைவராக இருந்தார். கிமு 3ஆம் நூற்றாண்டு முதல் கிபி முதல் நூற்றாண்டு வரையில் கேரள நாட்டு புலவர்கள் பலர் தமிழில் பாடியுள்ளார்கள். அவர்களின் பாடல்கள் பழைய தமிழ்த்தொகை நூல்களாகிய புறநானூறு, அகநானூறு முதலியவற்றில் உள்ளன. புறநானூற்றில் சேரநாட்டு அரசர்களை பற்றிய பாடல்கள் பல காணப்படுகின்றன. 10 எனும் தொகை நூலின் 100 பாடல்களும் சேரநாட்டு அரசர்களை புகழ்ந்து பாடப்பட்டது. தமிழின் பழைய காவியமாகிய சிலப்பதிகாரம் சேரநாட்டு தமிழ் புலவர் இளங்கோ இயற்றியது. அந்த காப்பியத்தின் தலைவி கண்ணகிக்கு அந்த நாட்டில்